வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு சத்திய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, உங்களிடத்துல ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரம் இறைவன் நமக்கு எழுதி கொடுத்த அன்பின் கடிதமாகிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க ஆவலாக இருக்கிறேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த வசனத்தை ஒரு கவிதை வடிவிலே தூய ஆவியானவர் மக்களாகிய நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்களிடத்துல நான் எதை பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்றால் 4 கேள்விகளும் அதற்குள்ள பதில்களும் தான் பார்க்க போகிறோம். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி நூலிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை ஒரு குறித்த காலத்திலே ஏற்ற வேளையிலே மாமிசத்திலே வெளிப்பட்டது. அவர் யாரென்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். எனவே வார்த்தைய வடிவிலே இருந்த அந்த தெய்வமானவர் மனிதனாக உங்களைப் போல என்னை போல மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அவர் பூமியிலே வெளிப்பட்டார். இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக தெய்வம், வான சேனைகள் எல்லாம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் ஆராதித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த ஆராதனையெல்லாம் துறந்தவராக இந்த பூமியிலே ஏன் அவர் மனிதனாக வெளிப்பட வேண்டும்? இது கேள்விதானே. 4 கேள்விகள் என்று நான் உங்களிடத்து சொன்னேன். அந்த கேள்விகளை நான் வாசிக்கிறேன். தேவன் வெளிப்பட்டார், அதாவது தேவன் மாமிசத்திலே வந்தார் அல்லது பிறந்தார் அல்லது வெளிப்பட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம். எதிலே தேவன் வெளிப்பட்டார்? உங்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேன். அதற்குள்ள பதில் மாமிசத்திலே வெளிப்பட்டார். 2வது, எப்பொழுது தேவன் வெளிப்பட்டார்? 3வது, யாருக்காக தேவன் வெளிப்பட்டார்? 4வது, ஏன் தேவன் வெளிப்பட்டார்? இந்த 4 கேள்விகளை மாத்திரம் சற்று நேரம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவதாக, தேவன் அவர் எப்படி வெளிப்பட்டார்? மாமிசத்திலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு படைப்பினுடைய அந்த காரியமெல்லாம் நன்கு தெரிந்திருக்கும். கடவுள் மனிதனை படைப்பின் நாட்களிலே 6வது நாளிலே படைத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 5 நாட்களும் இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே படைத்தார். மனிதனை படைத்த பிறகு மனிதன் எழுந்து, ஆண்டவரே அல்லது கடவுளே, எனக்கு சூரியன் தேவை, எனக்கு சந்திரன் தேவை, எனக்கு நட்சத்திரங்கள் தேவை, எனக்கு தாவரங்கள் தேவை, எனக்கு மீன் இனங்கள் தேவை, மிருக இனங்கள் தேவை என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஞானமடைத்த தெய்வம் தன்னாலே படைக்கப்படுகிற ஒரு மனிதனுக்காக அல்ல, அவனிலிருந்து பிறக்க போகிற பல கோடி ஜனங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். எனவே கடவுளாகிய தேவன் தமது சாயலில் தமது ரூபத்தின்படியும் மனிதனை படைப்பின் 6வது நாளிலே படைத்தார். இப்படி வைத்துக் கொள்வோமே, நாம் புரிந்து கொள்ளும் நிலைமையிலே வெள்ளிக்கிழமை படைத்தார் என்று பார்க்கிறோம். இப்படி வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்ட இந்த மனிதனானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதானே இருக்க வேண்டும். ஆனால் ஆதியாகமும் துவக்க நூலிலே அவன் பிறந்த சரித்திரம் இருக்கிறது, அவன் எப்படியாக தேவனாலே பிறப்பிக்கப்பட்டான் என்ற சரித்திரம் இருக்கிறது. அதோடு கூட அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தான் என்று போட்டிருக்கிறது. தன்னுடைய கரத்தினாலே படைக்கப்பட்ட மனிதனானவன் பாவம் செய்த போது தேவன் எவ்வளவாக வேதனை அடைந்திருப்பார். அவன் பாவம் செய்து, அதுவும் தேவன் சொன்ன அந்த காரியத்தை மீறி பாவம் செய்து விட்டான். எனவே அவனுடைய மீறுதல், அவனுடைய அக்கிரமம் அவனுக்கு நிம்மதி இழக்க வைத்தது. தேவன் கொடுத்த சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான். அவன் மாத்திரமல்ல, அவனாலே மனித குலம் முழுதும் இழந்து போனது. எனவே இப்படி தம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதனாலே அவனையும்
அவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் மீட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தேவனுக்கு தானே இருக்கிறது. எனவே தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வருவதற்கு சித்தம் கொண்டார். எனவே தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். காலங்கள் உருண்டோடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசிகள் மூலியமாக எழுதப்பட்ட திருவார்த்தையானது நிறைவேறும் வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படியே எனக்காக நமக்காக மானிடனாக பிறந்தார். அவர் படைத்த சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் அவைகளை வைத்திருக்கக்கூடிய அந்த வானத்தையும் நோக்கி பாருங்கள், எவ்வளவு பெருசு. இதையெல்லாம் படைத்த தெய்வம் ஒரு 2.5 கிலோவிலிருந்து 3.5 கிலோவில தான் சின்ன பிள்ளையா பிறக்க முடியுமா? அப்படித்தான் பிறந்தார். மனிதர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மாமிசத்திலே வெளிப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக உங்களைப் போல என்னைப் போல மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்தார். இதுதான் தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். சரி, இரண்டாவது கேள்வி என்ன? எப்போது தேவன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம் என்ற திருவசனத்தில் வாசிக்கும் போது கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். எது கடைசி காலம்? எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில பிறந்தாரோ அதிலிருந்து கடைசி காலம் தொடங்குகிறது. எதற்கு கடைசி காலம்? பாவத்தை சாபத்தை இயேசு கிறிஸ்து நீக்குவதற்கு அந்த காலம்தான். மாத்திரமல்ல, மனிதர்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவ இரக்கம் என்ற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணிக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. இது கடைசி காலம். எனவே தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இரண்டாவதாக தேவன் அவர் எப்பொழுது வெளிப்பட்டார்? கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது கேள்விக்கு நான் செல்கிறேன். யாருக்காக தேவன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். யாருக்காக தேவன் வெளிப்பட்டார்? ஒரு குறிப்பிட்ட மனித சமுதாயத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவா இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே தன்னை வெளிப்படுத்தினார்? அநேகர் அப்படித்தான் சொல்கிறார்கள், அவர் கிறிஸ்தவ மத கடவுள் என்று. மதத்திற்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மத கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்துக்கும் கடவுள் அல்ல. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு கடவுள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருக்கும் அவர் இறைவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்மை கொண்டும் தமக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாயலை படைக்கப்பட்ட மனிதனுக்காக இந்த பூமியிலே அவர் மாமிசத்திலே தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நாலாவதாக, ஏன் தேவன் வெளிப்பட்டார்? ஒருவேளை இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் வெளிப்படாமல் போயிருந்தால் மனிதர்கள் செய்த அந்த பாவத்தினாலே வந்த சாபத்தையும் அந்த சாபத்தினாலே வந்த தோஷத்தையும் நீக்குவதற்கு யாராலும் முடியாது. பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து பாவத்துக்குரிய கூலிக்குரிய இடமாகிய நரகத்துக்கு போய்விடுவான். நரகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது அக்னியும் கந்தகமும் எரியக்கூடிய இடம். அது மனிதர்களுக்காக தேவனால ஏற்படுத்தப்பட்டது ஒன்றல்ல. அது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தான் ஏற்படுத்தப்பட்டது. அது பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண நபரால அல்ல, சர்வ வல்லமை படைத்த இறைவனாலே பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. அது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மாத்திரமே ஒழிய தம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனுக்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களை மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட இந்த பூமியிலே மனிதனாக கன்னி மரியாளுடைய மகனாக பிறந்தார். எதற்காக கடவுள் மனிதனாக பிறந்தார்? உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே அடிபட்டு ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக பிறந்தார். கடவுள் மனிதனாக வந்தார். அவருக்கு என்ன பெயர்? இயேசு. இயேசு என்றால் அர்த்தம் என்னங்க? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். இரட்சகர் சாக வேண்டும் என்று இரட்சகருடைய அந்த இலக்கணம் சொல்கிறது. இயேசு பெருமான் இந்த பூமியிலே பிறந்து லீலை செய்வதற்காகவல்ல, மனிதர்களுக்காக சாவதற்காக வந்தார். இயேசு தன்னுடைய பெயருக்கேற்றபடி இந்த பூமியிலே வாழ்ந்தார். மனிதர்களாகிய நம்மை இரட்சிப்பதற்கு செய்ய வேண்டிய இரட்சக பணியை முழுவதுமாக செம்மையாக 100% செம்மையாக அவர் நிறைவேற்றி தீர்த்தார். எனவேதான் சிலுவையிலே அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அந்த பாவத்துக்குரிய சரிக்கு சரியான தண்டனைகளையும் சுமந்து கொண்டு இரத்த சகதியிலே தொங்கும் போது கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், முடிந்தது என்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய தோஷத்திற்காக இனி ஒரு பாவ பரிகாரம் தேவையில்லை, எல்லாவற்றையும் நானே செய்து முடித்து விட்டேன், முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை வெற்றி மூலமாக செய்து முடித்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும்
முழு மனதோடு கூட விசுவாசித்து இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். இந்த இயேசு பெருமான் எதற்காக மாமிசத்தில் வெளிப்பட்டார்? எப்படி வெளிப்பட்டார்? ஏன் வெளிப்பட்டார்? யாருக்காக வெளிப்பட்டார்? இப்படி கேள்விகளை கேட்டு பதிலை நீங்கள் நானும் ஆராயலாம். ஆனால் இதனாலே ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும், அவன் புதிய வாழ்க்கை வாழ்வான் என்று நினைக்க கூடாது. நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எப்படிங்க ஏற்றுக்கொள்றது? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, உம்முடைய சாயல படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். ஆனால் உமக்கு விரோதமாக பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம். கெட்டுப்போன எங்களை அழித்து துன்புறுத்தி நரகத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் நீர் அப்படி செய்யவில்லை. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த தெய்வம். எங்கள் பாவத்தை மன்னித்தீர். எங்களுடைய பாவத்துக்குரிய சரிக்கு சரி தண்டனை நீர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எனக்காக எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி மரித்தீர். அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர். இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறீர் என்பதை நான் முழு மனதோடு கூட விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் முழு மனதோடு கூட மெய்யான மனஸ்தாபத்தோடு கூட சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் என்னங்க நடக்கும்? உடனே எப்பொழுது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் மனம் திரும்பிய அனுபவத்தோடு இதற்கு முன்பதாக வாழ்ந்தீர்களே அந்த வாழ்க்கை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கை, தேவனோடு கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய கடவுள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அவர் பரலோக கடவுள். எனவே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த பூமி சதமல்ல, ஒரு லிமிட்டடான பீரியட் தான் இந்த பூமியில வாழ போகிறோம். இயேசுவை விசுவாசித்து அவர்னாலே பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பிய அனுபவத்தோடு கூட புதிய வாழ்க்கை வாழும்போது மரணம் வரும். மரணத்துக்கு பின்பு நித்தியமான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறார். நித்திய ஜீவன் நம்முடைய இலக்கு என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எவர் லாஸ்டிங் லைஃப் அல்லது எட்டர்னல் லைஃப். இயேசு பெருமான் அவரை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பிய அனுபவத்தோடு கூட வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர் இலவசமாக கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு பெருமானுக்கு இடம் கொடுங்கள். மாமிசத்திலே வெளிப்பட்டார். இது தேவ ரகசியம். இந்த ரகசியத்தை உங்களுக்கு இன்றைக்கு அம்பலப்படுத்துகிறோம் நாங்கள். சத்தியம் சத்தியமே நேயர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இவரை போல உங்களுக்கு நேசத்தை தெரிவிப்பதற்கு வேறொரு ஆள் இல்லை. பாருங்கள், நீங்க செய்த பாவத்துக்குரிய தண்டனை நீங்க தானே ஏற்கணும். நீங்கள் தான் அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி மரித்திருக்க வேண்டும். உலக சட்டத்தின்படி தேவ சட்டத்தின்படி நெருப்புக்குள்ளே போடப்பட்டிருக்க வேண்டும். இதில் இருந்தெல்லாம் விளக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களுக்கும் எனக்கும் பதிலாளாக சப்ஜியூட்டாக மாறி சிலுவையிலே தம்மை தாமே அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மரணமே இல்லாத இறைவன் நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இரட்சகரை மரணத்திலே பூரணப்படுத்துவது அது நல்லதான். எனவே இரட்சக பெருமான் இயேசு சிலுவையிலே அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுந்து தேவ மகிமையிலே அவர் காணப்படுகிறார். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை கவனித்து கேட்ட உங்களை, ஒரு நல்ல தீர்மானம் எடுத்த உங்களை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி அறுபத்தோடு கூட இயேசுவை சேவிக்க போகிற உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்றும் என்றும் சதா காலமும் மகிமையடைவதாக. ஆமேன். அற்புத
நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நீங்கள் யார்? இப்பொழுது உங்களது வாழ்வின் நிலை எப்படி இருக்கிறது? அது தொழுவத்தில் இருக்கிற ஆட்டை போல நன்கு பராமரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது தொலைந்து போன ஆடாய் கஷ்டங்களோடும் பசியோடும் பட்டினியோடும் பராமரிக்க ஒருவரும் இல்லாத போது கஷ்டப்படுகிற ஆடுகளைப் போல நீங்கள் பரிதவிக்கிறீர்களா? இந்த இரண்டில் ஏதாவது ஒரு ஆட்டை போல்தான் உங்களது வாழ்க்கை இருக்கக்கூடும். தொழுவத்தில் சேராமல் தொலைந்து போன ஆட்டின் நிலைமையை குறித்து நாம் தெளிவாக அறிகிறோம். அதை பற்றி தேவன் தெளிவாக சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் 2 வகையான ஆடுகளை பற்றி பேசுகிறார். முதலாவது காணாமல் போன ஆடு, இரண்டாவது கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு. காணாமல் போன ஆடு என்று சொல்லும் பொழுது தேவனது தொழுவத்தில் இல்லாத ஒரு ஆட்டை பற்றி தான் பேசுகிறார். அந்த மேய்ப்பனானவன் அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பதற்கு அதிக பிரயாசப்படுகிறார். ஏன்? தொழுவத்தில் இல்லாமல் காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரிகிற அந்த ஆடானது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்று அர்த்தமாகும். ஆம், இன்று உங்களுடைய என்னுடைய ஆத்துமா, நமது வாழ்க்கையும் கூட இப்படித்தான் காணப்படுகிறது. தொலைந்து போன ஆட்டை போல மிகப்பெரிய ஆபத்தில் நாம் இருக்கிறோம். நமது கழுத்துக்கு மேலாக கத்தியானது எப்பொழுதும் இருப்பது போல நம்மை பராமரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நாம் கண்போனபடி திட்டு திரிகிறோம். அது காடு மலையெல்லாம் ஆடானது அலைந்து திரியும் பொழுது முதலாவது அது முள்களுக்குள்ளாக சிக்கிக்கொள்ளக்கூடும். மிகவும் கடுமையான காற்று குளிரில் அது வெந்து வேதனைப்படக்கூடும். அதைவிட ஓநாய்கள், புலி, கரடி என்று மிகவும் கொடூரமான ஒரு காட்டு விலங்குகளுடைய கையில் கிடைத்தால் அது பீறி போடக்கூடும். இதுபோல்தான் நமது வாழ்விலும் கூட நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை நேசிப்பதற்கு, நம்மை அன்பாக அரவணைத்து போவதற்கு ஒரு பிரதான மேய்ப்பனாக இருக்கக்கூடிய அந்த தேவனை விட்டு விலகி தொழுவத்தில் சேராத ஆடுகளைப் போல, காணாமல் போன ஆடை போல நாம் வாழும் பொழுது நமது வாழ்க்கையும் இவ்வாறு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். காணாமல் போன ஆட்டின் நிலைமை அப்படித்தான். பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் காணாமல் போன ஆட்டுக்கு ஒப்பாக காணப்படுகிறார்கள். நம் கண்களாலும் செயல்களாலும் சிந்தனைகளாலும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தேவனது பராமரிப்பை விட்டு வெகு தூரத்தில் நம்மை அழைத்துக் கொண்டு போகிறது. அங்கு சாத்தானானவன், பிசாசானவன் நம்மை பீறி போடுகிறான். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நாம் தாகத்தை தீர்க்கும் என்று நினைத்துக்கொண்டு நாம் தண்ணீருக்கு பதிலாக நமது சரீரத்தை எல்லாம், ஆத்துமாவை எல்லாம் அரித்து நம்மை கொள்ளக்கூடிய நாம் அமிலத்தை நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய அறியாமை! நம்மை பீறி போடுவதற்கு பசி, பட்டினி, வறுமை, வேதனை, பாரம், பாவம் என்று எவ்வளவோ விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை தேடுகிற தேவனாக காணப்படுகிறார். தொலைந்து போன ஆடாய் நம்மை விட்டுவிடாதபடிக்கு நம்மை கண்டுபிடிக்கும் அளவும் அவர் தேடக்கூடிய நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிறார். ஆம், வானத்தில் இருந்து கொண்டு அவர் திருப்தியாக இல்லாமல் இந்த பூமியில் நாம் எல்லாம் தொலைந்து போன ஆடுகளாக, காணாமல் போன ஆடுகளாக
பாவங்களை நேசித்த ஆடுகளாக அங்கும் இங்கும் ஓடி திரியும் போது, மேய்ப்பனில் அவர்களை கஷ்டப்படும் பொழுது, தேவன் நம்மேல் மனதுருகினவராக இந்த பூமியில் இயேசுவாக மனிதனாக பிறந்து நமக்காக இந்த பூமியில் அவர் மனிதனாக வாழ்ந்து சிலுவையில் இரத்தத்தையே சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து நமது ஆத்துமாவை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் சுற்றி திரிகிற தேவனாக காணப்படுகிறார். காணாமல் போன ஆட்டின் மேல் நமது கர்த்தருக்கு எவ்வளவு அன்பு பாருங்கள். உங்களது நிலைமை எப்படி இருக்கிறது? காணாமல் போன ஆட்டை போலவா? ஆபத்தான நிலையில் காணப்படுகிறீர்களா? சரியாக உங்கள் ஆத்மா பராமரிக்கப்படாமல் கவலைகளாலும் எதிர்காலத்தை குறித்து பயங்களாலும் நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? இவையெல்லாம் காணாமல் போன ஆட்டு நிலைமைக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசுவானவர் உங்களை கண்டுபிடிப்பதற்காக அவர் இந்த செய்தியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் உங்களை நோக்கி அழைப்பு விடுவிக்கிறார். காணாமல் போன ஆடாக அல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடாக, தேவனது கரங்களுக்கு உள்ளாயிருக்கிற தொழுவத்தின் ஆடுகளாக இருக்க அவர் விரும்புகிறார். ஆம், 2ஆம் வகை ஆட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு என்று. முதலாவது, அந்த ஆடு கண்டுபிடிக்கப்படும் பொழுது அங்கு மேய்ப்பனானவன் அந்த ஆட்டை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான் என்று வாசிக்கிறோம். அந்த ஆட்டின் நிலைமை எவ்வளவு பாக்கியமானது என்று யோசித்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அன்பு மிகுந்த, இரக்கம் மிகுந்த, நமது பாவங்களுக்கு தக்கபடி நம்ம நடத்தாத அந்த தேவனது கரங்களில், அந்த தேவனது தோள்களில், அந்த தேவனது இருதயங்களில் இருக்கக்கூடிய ஆடாயிருப்பது என்பது எவ்வளவு பாக்கியம். அந்த ஆட்டை போல நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் இரத்தத்தையே சிந்தி தனது உயிரையே தந்து நம்மை தொழுவத்தில் சேர்க்கும் தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, தொலைந்து போன ஆடு மிகவும் பரிதாபமான ஆடாக காணப்படுகிறது. உங்களது வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படி ஒரு பரிதாபகரமான, கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கழிவதை தேவன் விரும்புவது கிடையாது. அதற்காக அவர் உயிரை தந்திருக்கிறார். நம்மை கண்டுபிடித்து தனது தோளின் மேல் போட்டுக்கொண்டு எல்லா ஓநாய்களிடமிருந்தும் கொடிய காட்டு மிருகங்களிடமிருந்து அவர் காப்பாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். இன்று நம்மை கொல்லும் விஷயங்கள் எவ்வளவு அணிவகுத்து காணப்படுகிறது. பசி, பட்டினி, வறுமை, பாவம், எதிர்காலத்தை குறித்தான மரண பயம், நிச்சயமில்லாத வாழ்க்கை முறை, அவநம்பிக்கை, நம்பிக்கையற்ற தன்மை, சொல்லிக்கொண்டே போகலாம். இவை எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவானவர் உங்களை தனது தோளின் மேல் போட்டுக்கொண்டு தனது இருதயத்தில் வைத்து தனது அன்பின் கரங்களில் மூடி பாதுகாக்கும் தேவனாக காணப்படுகிறார். அதற்காகவே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நான் தொலைந்து போன ஆடாக காணப்படுகிறேன், நான் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடாக என்னை மாற்றும் ஆண்டவரே, எனது ஆத்மாவின் மேய்ப்பராக நிறுவும் ஆண்டவரே, எனது பாவங்களை கழுவும் கர்த்தாவே, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தையும் எனது எதிரிகளையும் விட்டு என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நீர் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்று நம்பி உங்களது பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, அவர் உங்களது பாவங்களை கழுவி உங்களை தொழுவத்தின் ஆடுகளாக தன்னோட தோளின் மேல் போட்டுக்கொண்டு அந்த பரலோகத்தின் பிரஜைகளாக, பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் இவர்! உங்கள் மேல் எவ்வளவு அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களது ஆத்துமா கலங்கி தவிக்கக்கூடியதை கண்டு உங்கள் மேல் மனதுருகும் தேவனாக காணப்படுகிறார். எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு உண்டு. இந்த உலகம் போகிற போக்கை கண்டு உங்களது இருதயமானது தத்தளிக்கிறது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நிச்சயமான தன்மை இல்லை. உணர்வு ரீதியாக பயம் ஏற்படுகிறது. உங்களது சரீர நலனை குறித்து உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது. உங்களது ஆத்துமாவை அழித்து ஒழிக்கிற விஷயங்களை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும் நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவானவர் ஆடுகளுக்காக ஜீவனும் தேவனாக காணப்படுகிறார்.
ஒன்றை யோசித்து பாருங்கள். மேய்ப்பனுக்காக ஆடுகள் கொல்லப்படுமா, அல்லது ஆடுகளுக்காக மேய்ப்பன் கொல்லப்படுவாரா? இந்த பூமியில் மேய்ப்பன் தனக்காக எத்தனை ஆடுகளை கொள்ளுகிறான். ஆடுகளுக்காக, ஆடுகளை காப்பாற்றுவதற்காக எந்த மேய்ப்பனாவது உயிரை கொடுப்பானா? இயேசு கொடுத்தார். ஆகவேதான் அவரை நல்ல மேய்ப்பன் என்று நாம் அழைக்கிறோம். நீங்களும் நானும் அவரது கைக்குள்ளான ஆடுகளாக மாறுவதற்காக, அவரது தொழுவத்தில் சேர்க்கப்பட்ட ஆடுகளாக மாறுவதற்காக, ஆடுகளை அச்சுறுத்தக்கூடிய பிசாசு போன்ற கொடுமையான கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகள் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசுவானவர் தனது ஜீவனையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். தனது உயிரையே தந்தார். அவர் தேவனாக இருந்தது நிமித்தம் 3ஆம் நாளில் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து தனது ஆட்டுக்குட்டிகளாகிய உங்களையும் என்னையும் முடிவில்லாத காலம், நித்திய காலம் காப்பாற்றுவதற்காக இப்போதும் உயிருள்ளவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல மேய்ப்பனை உங்களது நல் மேய்ப்பராக, உங்களது நல்ல மீட்பராக, உங்களது ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இது மிகவும் எளிதான ஒரு விஷயம், ஆனால் விலையேற பெற்றது. நீங்கள் இயேசுவிடம் சென்று, இயேசுவே, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். நான் பிறந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் எனது சொல்லாலும், எனது செயலாலும், எனது சிந்தையாலும் உமக்கு விரோதமாக, உமக்கு பிடிக்காத பாவங்கள் பல செய்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, காணாமல் போன ஆட்டின் நிலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டு நிலைக்கு நேராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆம், இயேசுவின் கரங்களில் நீங்கள் தஞ்சம் புகுந்து விடுங்கள். ஆம், அவரது தொழுவத்தின் ஆட்டுக்குட்டிகளாக, அவரது குடும்பத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். அது உங்களது கைகளில் இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில், இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும், என் முழு இருதயத்தோடு எனக்காக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தி நின்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், எனக்கு உள்ளத்தில் வாரும், எனது பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த வினாடியே உங்களது தொழுவமானது மாறிப்போகும். அது பிசாசின் தொழுவத்தில் இருந்து இயேசுவின் தொழுவமாக அது மாறும். உங்களதை இயேசுவானவர் தனது தோளின் மேல் போட்டுக்கொண்டு எல்லா ஆபத்திற்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தக்கூடிய ஒரு அன்பின் மேய்ப்பனாக, அன்பின் தேவனாக காணப்படுவார். அந்த நல் மேய்ப்பனுடைய அன்பின் பராமரிப்புக்குள்ளாக உங்களது வாழ்க்கை இருப்பதாக. ஆமேன். சத்தியம் சத்தியமே